இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். இயேசு நம்மை காண்கிற தேவன். அவர் பாதத்தில் சரணடையும் பொழுது அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார், உயர்த்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். என்னை காண்கின்ற தேவனே, என்னை தேற்றிடும் இயேசுவே, என்னை காண்கின்ற தேவனே, என்னை தேற்றிடும் இயேசுவே, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே. துன்பங்கள் நெருக்கும் பொழுது அவர் நமக்கு தூக்கித்திருக்கிற தேவன். தூய வாழ்வு தந்து அவனை உயர்த்துகிற தேவன். துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளையிலே துதித்து மகிழ வளர்ந்தாருமே. துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளையிலே துதித்து மகிழ வளர்ந்தாருமே. தூய வாழ்வு நான் வாழ்ந்திட தூயாதி தூயவரெனில் வாருமே. தூய வாழ்வு நான் வாழ்ந்திட தூயாதி தூயவரெனில் வாருமே. உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே. திக்கற்று தவிக்கிற நேரத்திலே நீ திடன்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். சோதனையை தப்புவிக்கிற பலனையும் வலியையும் உருவாக்குகிறவர். திக்கற்று தவிக்கும் காலத்திலே திடப்படுத்தி தூக்கி நிறுத்திடுமே. திக்கற்று தவிக்கும் காலத்திலே திடப்படுத்தி தூக்கி நிறுத்திடுமே. திவ்ய குணநலங்கள் உண்டாகிட திரும்பவும் அன்பினால் இழுத்துக் கொள்ளுமே. திவ்ய குணநலங்கள் உண்டாகிட திரும்பவும் அன்பினால் இழுத்துக் கொள்ளுமே. உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே. தேவைகள் நெருக்கும் பொழுது அவர்
தேற்றிட கரம் கொண்டு நம்மை நடத்துவார். வார்த்தையின் மீது தாகமாயிருங்கள், அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவைகள் நேருக்கும் நாட்களிலே தேற்றிட உன் கரம் நீட்டிடுமே. தேவைகள் நேருக்கும் நாட்களிலே தேற்றிட உந்தன் கரம் நீட்டிடுமே. தேனமுதமான உம் வார்த்தையை தேவிட்டாமல் பருகிட வரம் வேண்டுமே. தேனமுதமான உம் வார்த்தையை தேவிட்டாமல் பருகிட வரம் வேண்டுமே. உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடு, என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடு, என்னை காண்கின்ற தேவனே, என்னை தேற்றிடும் இயேசுவே. என்னை காண்கின்ற இயேசுவே, என்னை தேற்றிடும் இயேசுவே. உங்களுக்கான வெற்றி கிரீடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை பார்ப்பதிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிறேன். போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள கிரீடம் போன்ற வாழ்க்கையை வாழ மனிதனுக்கு தேவையான ஒரு சுபாவம் பணிந்து கொள்ளும் சுபாவம். வேதம் சொல்லுகிற அற்புதமான வார்த்தையை பாருங்களேன். இந்த சமுதாயத்தில் நாம் வசிக்கிற இடத்துல, நம் குடும்பத்தின் நபர்களிடத்தில் பேசுகிற பழகுகிற இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. சாந்தமும் அமைதலும் உள்ள குணாதிசயம் ஒரு கிரீடமாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்ல பழகுவீர்கள். ஆனால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது, ஜெயிக்க முடியாது. இயேசு அந்த சுபாவத்தை மனிதர்களாகிய நமக்கு அவர் தர விரும்புகிற தேவன். வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 149 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஆண்டவருடைய பிரியம் யார் மீது வரும் என்றால், சாந்தமாய் வணக்கமாய் இணங்கி போகிற அமைதலுள்ள ஜீவியமுள்ள மக்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவன். வேதத்திலே வாசிக்கிறோம், மோசே, என் தாசனாகிய மோசே எங்கும் என் வீட்டிலே உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன். ஆண்டவர் அற்புதமான ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு பாருங்களேன், மோசையை குறித்து. சாந்த குணம் உள்ளவன். ஒரு மூர்க்கமாக இருந்த, கொலவெறியாக இருந்த, ஒரு கொலையும் செய்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ சாந்த குணம் உள்ளவன். வாழ்க்கையில் பல அனுபவங்கள், பல மேடு பள்ளங்கள், பல வனாந்திரத்தின் பாதையில் கடந்து வந்த போது மோசேனுடைய சுபாவம் மாறினது.
ஒருவேளை இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய சுபாவத்திலே மாற்றம் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஆகவே தான் உங்களுக்கான வெற்றி கிரீடம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மூர்க்கங்கள், உங்களுடைய கோபம், எரிச்சல் தனியும்படி இயேசு விரும்புகிறார். அதுதான் நிறைய நேரத்தில் பிரச்சனையை உண்டாக்கி விடுகிறது. அதுதான் நிறைய வேளைகளிலே பாதிப்புக்குள்ளாக உங்களை வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், மாய்மாலமான எண்ணங்கள், சுபாவங்கள், எரிச்சல் போன்ற காரியங்கள், மூர்க்கத்தனமான கிரியைகள், கொலவெறியின் ஆவி கூட வந்து விடுவதை பார்க்கிறோம். பிள்ளைகளை அடிக்கடி போட்டு அடிப்பது, மனைவியை அடிப்பது, இந்த சுபாவமெல்லாம் ஒரு பிசாசுடைய தந்திரம் என்று, செயல்பாடு என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளலாம். சாந்தமுள்ள ஒரு சுபாவம், ஒரு அலங்காரம், அது உங்கள் வாழ்க்கையில் மகிமையுள்ள கிரீடத்தின் நேராக கொண்டு செல்லும். 1000 காரியங்கள் நம்ம சாதித்தாலும் குடும்பத்தில் அமைதல் இல்லை என்றால் அது வெற்றியுள்ள வாழ்க்கை கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் சண்டைகளும் இருக்கும் என்றால் அது வெற்றியுள்ள வாழ்க்கை கிடையாது. சில வீடுகளை போய் பாருங்க, கோடி கோடியாக பணம் இருக்கும், காரு பங்களா வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. காரணம், ஆண்டவர் அந்த குடும்பத்துக்குள்ளாக சாந்தத்தின் சுபாவம் அவங்க வாழ்க்கையில் இல்லை என்று தான் அர்த்தம். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் இல்லை என்று சொல்லிதான் அர்த்தம். உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில அந்த சுபாவத்தை கொடுக்க தான் இயேசு பேசுகிறார். அமைதலுள்ள ஜீவியம், சாந்தத்தின் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 45:10-11 வாசிக்கும் பொழுது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்துகொள் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். குமாரத்தியே கேள். கல்யாணம் முடிஞ்ச பெண்களே தயவாய் கேளுங்கள். என் சொந்த கருத்து கிடையாது. நீங்க சுகமாய் உங்க வீட்டில் வாழ்ந்திருக்க, நீங்க புகுந்த இடத்துல சந்தோஷமா இருக்க, நீங்க புகுந்த இடத்துல ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் கொடுக்கிற அற்புத ஆலோசனை. அது சாந்தமுள்ள சுபாவம், குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியது. வேதம் சொல்லுகிறது, உன் தாய் தகப்பனை மறந்து விடு. ஏன் ஆண்டவர் சொன்னார்? நீங்க சாந்தமா பூமியில வாழ, பணிந்து ஒரு சுபாவத்திலே வாழ, அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உன் புருஷனை அண்டி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனையாய் பேசுகிறார். அப்பதான் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர். கணவனை ஆண்டவரேன்னு சொன்னவங்க பைபிள்ல 1-2 தான். சாராளமாக தான் ஆபிரகாம் ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம், வீட்டில் கணவனை ஆண்டவரேன்னு கூப்பிடுறது இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் உன் ஆண்டவர். இந்துக்கள்ல சொல்லுவாங்க, கண்கண்ட தெய்வம் தன் கணவன் என்று சொல்வார்கள். காண்கிற தெய்வம் கணவனா போற்றுகிற மக்கள் உலகத்திலே உண்டு. மனிதனை வணங்க வேண்டாம், ஆனால் மனிதனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை கணத்தை செலுத்த வேண்டும். உங்க அப்பா அம்மாவை மறந்து ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்ட அவங்க வாழ்க்கையில உங்க புகுந்த வீட்டை நேசித்து மதித்து நடக்க ஆண்டவர் சொல்ற ஆலோசனை, பணிந்து கொள். அது அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். சாந்த சுபாவம், அடிக்கடி கோபப்படுறது, எரிச்சல் படுறது, பிள்ளைகளிடத்தில் சண்டை போடுவது, மூர்க்கத்தனமாய் பேசுவது, சாபமான வார்த்தைகளை இடுவது, அது ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகல்ல. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது அழகல்ல. உங்க வாழ்க்கையில ஒருவேளை அப்படிப்பட்ட குறைகள் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த ஜெப வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட உணர்த்துகிறார். இந்த செய்தி வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட உணர்த்தி பேசுகிற ஒரு வார்த்தை என்ன? உங்க வாழ்க்கையில சாந்த சுபாவம் வெளிப்படுத்தப்பட வேண்டும், அமைதல் உள்ள ஜீவி அவங்க வாழ்க்கையில வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசுடைய வார்த்தை இது என்ன சொல்லுகிறது? மத்தேயுல 15:22 நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம். ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வருகிறார். அவ சொல்றாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இயேசுவை கூப்பிட வந்தார்கள். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நிறைய மக்கள் அவரை தேடி வந்த பொழுது அதில் கானானிய ஸ்திரீ ஆகிய ஒரு பெண்ணானவள் என்னுடைய மகளுடைய பிசாசின் பிடிகள் விலக ஒரு அற்புதம் செய்ய இயேசுவிடத்திலே வந்தார்கள். அடிக்கடி அவ பேசிக்கிட்டே வரா, சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாங்க. சீசர்லாம் சொல்றாங்க, இவ ரொம்ப தூரமா நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்கிறாங்க, இவளை போக சொல்லும்படி ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்வதாக சொல்லப்படுகிறது. அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? 24 சொல்லுகிறது,
அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டதை அன்றி மற்றபடி அல்ல. அந்த அம்மா மறுபடியும் சொன்னாங்க, ஆண்டவரே நீர் வந்து எனக்கு உதவி செய்யும், நீர் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று அவர் கேட்டார். அவளை பணிந்து கொண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த அந்த கானானிய ஸ்திரியானவள் அவரை பணிந்து கொண்டாள். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல என்று சொன்னார். நம்ம ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறோம், அவர் நம்மளை கூப்பிட்டு வேற ஏதாவது தவறா பேசுனா, கோபப்படுற மாதிரி பேசுனா, அவர்கிட்ட நமக்கு ஹெல்ப் வாங்க மாட்டோம். இந்த ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆள், இந்த மனுஷன் இல்லைன்னா இன்னொரு மனுஷன் போயிருப்போம். இவ யார் என்ன பார்த்து நாயின்னு சொல்றதுக்குன்னு சண்டை போட்டிருப்போம். ஆனா அந்த அம்மா அப்படி செய்யலை. இவர் யார் என்ன நாயின்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன காரியம்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணல, மனசுக்குள்ள சிந்தனை கூட பண்ணல. இயேசுநாதர் அம்மாவை பார்த்து எல்லாருக்கும் பப்ளிக்கு முன்னாடி சொன்னாரு, நீ நாய் மாதிரி என்னை ஏன் பின்பற்ற, நாய் மாதிரி ஏன் என்னை சுத்தி சுத்தி வார என்று சொல்வதை போல அவர் பேசினார். ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர், ஆண்டவர் மனிதர்களை மரியாதை கொடுத்து கனம் பண்ணுகிற தேவன் தான். பின் ஏன் இந்த இடத்துல அப்படி செய்தார்? உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக அந்த கானானிய ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் அப்படி பேசினார். அவர் அன்பான தேவன் தான், பின்ன ஏன் பேசினார்? அவர் சிநேகமுள்ள தேவன் தான், பின்ன ஏன் அப்படி அந்த வார்த்தைகளை சொன்னார்? அந்த அம்மா, ஆமாண்டவரே உண்மைதான் நீங்க சொல்றது, மேசையிலிருந்து கீழே விழுகிற பருக்கைய நாய்கள் தானே சாப்பிடும். ஒருவேளை நான் நாயா இருந்துட்டு போறேன் ஆண்டவரே, அந்த பருக்கையாவது எனக்கு தாங்கல, கீழே கிடக்கிற எச்சியாவது எனக்கு தாங்கல. எவ்வளவு தாழ்மை பாருங்க, எவ்வளவு பணிவு பாருங்க. ஜெபத்துல ஆண்டவர்கிட்டையும் பணிவு, சுற்றி இருக்கிற மக்களிடத்திலும் பணிவு. இதுதான் இயேசு விரும்புகிற ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கை வெற்றி உள்ளதா மாற, வெற்றி கிரணமாய் விளங்க ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள பணிவு தேவை. துணிச்சல் இருக்கலாம், பணிவு அவசியம், சாந்த சுபாவம் அவசியம், அமைதியில் உள்ள ஒரு கேரக்டர் அவசியம். அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் உனக்கு பெரியது, நீ போ, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். ஒரு அற்புதமான வார்த்தை அவர் சொன்னார். அந்நேரமே அவருடைய மகள் சுகமடைந்தார். இல்லை, சொல்லப்படுகிற ஆழமான சத்தியம் என்ன? பணிந்ததினாலே அற்புதம் பெற்றார். தன்னை தாழ்த்தினாலே அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டார் தன் மகளுக்கு. உங்க குடும்பத்துல ஏன் இயேசு அற்புதம் செய்ய முடியவில்லை? யாரோ ஒருவருடைய துணிவினாலே, எரிச்சலினாலே, யாரோ ஒருவருடைய முரட்டாட்டத்தினாலே அற்புதம் தாமதிக்கிறது. உங்க வீட்டுக்காரராலே அற்புதம் தாமதிக்கிறது, உங்க மனைவியினாலே அற்புதம் தாமதிக்கிறது, உங்க பிள்ளைகளாலே அற்புதங்கள் தாமதிக்கிறது. யாரோ ஒருவருடைய முரட்டாட்டம், யாரோ ஒருவருடைய கீழ்ப்படியாமை, யாரோ ஒருவருடைய முற்கோபம் குடும்பத்துக்குள்ளாக வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ தடையாயிருக்கிறது. இயேசு சொல்றார், உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை வேண்டுமானால் பணிந்து கொள்ளுகிற சுபாவம் அவசியம். பணிந்து கொண்ட சுபாவம். நான் ஊழியத்துக்கு 18 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அது மாத்திரமல்ல, தேவன் என் மேல் வைத்த அன்பு, நான் அவரிடத்திலே வைத்த அன்பு. நான் ஊழியத்துக்கு வந்த புதியதில் தனிமையாக இருந்து ஊழியம் செய்த காலங்கள் உண்டு, தனிமையாக நெருக்கப்பட்டு வாழ்ந்த காலங்கள் கூட உண்டு, எத்தனையோ விதத்தில் மன சோர்வுபட்ட காலங்கள் கூட உண்டு, மற்றவர்களால் வந்த புரிந்து கொள்ளாத சூழ்நிலை நிமித்தம் பாதிக்கப்பட்டது கூட உண்டு. சொல்லாததை சொன்னதாக, செய்யாததை செஞ்சதாக ஊரெல்லாம் தூட்டி திரிந்த போதும் யார்கிட்டையும் மறுபடி சண்டை போட, நியாயத்தை வெளிப்படுத்த எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா பேக்ரவுண்ட் யாரும் கிடையாது, இயேசுவை தவிர. சிலர் சொல்லுவாங்க, எங்கிட்ட அன்பா இருக்கிறவங்க சிலர் சொன்னாங்க, ஏன் தம்பி உன்னை எல்லாரும் அப்படி பேசுறாங்க, நீ ஏன் சும்மா இருக்கிறீங்க, ஏதாவது சொல்லலாமே, உன் நியாயத்தை சொல்லலாமே. நான் சொன்னேன், இயேசுவுக்கு நியாயம் 100க்கு 100 இருந்த போதும் அவர் யாருக்கிட்டையும் நியாயம் பத்தி பேசல. தான் நியாயத்தை வெளிப்படுத்த அவங்க சீசரிடத்துல போய் பேசல, ஆசாரியன்கிட்ட போய் பேசல, மனிதர்கள்கிட்ட போய் பேசல. அவருடைய அநாதி கிருபையினாலும் தேவ அன்பினாலும் இதுவரைக்கும் அவர் என்னை தாங்கி வந்தார். இந்த ஊழிய பாதையில் எத்தனையோ மேடு பள்ளங்களை சந்தித்தாலும் முன் வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ச்சியாய் முன்னேற ஆண்டவர் எனக்கு வழிகாட்டுகிறார். சில கேலண்டர் அடித்த போதெல்லாம்
கிராபிக்ஸ் பண்ணியிருக்கிறான், அப்படி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி என் முன்னாடியே கேலண்டரை கிழித்து என் மூஞ்சியில் போட்டவங்க கூட உண்டு, தூசித்தவர்கள் உண்டு. அவன் அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லி அற்பமாய் பேசுகிறவர்கள் உண்டு. அவங்க மத்தியில் கூட இன்னைக்கு வரைக்கும் கிருபையாய் நிற்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு நாள் சண்டை போட்டது கிடையாது, ஒரு நாள் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணினது கிடையாது, நியாயத்தை வெளிப்படுத்தினது கூட கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என்னை பார். மக்களுக்கு நன்மை செஞ்சேன்னா என்னை எல்லாரும் பேசபிள்னு சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன்னு சொன்னாங்க. நான் யார்கிட்டயா நியாயத்தை பற்றி பேசினேன்னா, என் நீதியை பற்றி நான் வெளிப்படுத்தினேன்னா இல்லையே. உன் ஊழியம் அப்படி தான் இருக்கும் என்று ஆண்டவர் உணர்த்தினார். இதுதான் உலகம், இதுதான் ஊழியம், இதற்காக தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். என் ஊழியம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வருகிறார், இன்னமும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா இந்த உலகத்தில் பணிந்து கொள்ளுகிற சுபாவம் ரொம்ப முக்கியம். அரசாங்கத்துக்கு பணிந்து இருக்க வேண்டிய காரியம் உண்டு, வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, வேலை பார்க்குற இடத்துல பணிந்து நடக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. எடுத்தறிந்து பேசக்கூடாது, ஏளனமாக மற்றவங்களை அற்பமாக அவமானப்படுத்தி பேசிவிடக்கூடாது, பிறரை காயப்படுத்தி பேசிவிடக்கூடாது, பிறரிடத்தில் சண்டை போடுகிற மூர்க்கத்தனத்தோடு கூட பேசிவிடக்கூடாது. அது உங்கள் வாழ்க்கையில வெற்றியை இழக்க செய்துவிடும். உங்கள்கிட்ட 1000 நியாயம் இருக்கலாம், நியாயத்தை விளம்புவது தேவன் ஒருவரே. நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எறிகிற திரியை அணையாமல் பாதுகாக்கிறவர் பரலோகத்தின் தேவன் ஒருவரே. நம்ம நியாயம் அழுக்கான கந்தன் தான் பைபிள் சொல்லுது, என் நீதி அழுக்கான கந்தன் தான் பக்தன் சொல்றார். அதனால நம்ம நீதியை நம்பி அல்ல, தேவனுடைய கிருபையை நம்பி நம்ம ஓடுவோம், பிரயாசப்படுவோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார். உங்களுக்குள்ளாக பணிந்து கொள்ளுகிற சுபாவம் வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்த பொழுது ஒரு தாயார் சொன்னாங்க, தம்பி, என் மருமகா என் முன்னாடி சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிக்கிறா தம்பின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா உங்கள் மேலேயா கால் போட்டாங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை தம்பி, அவள் கால் மேலே தான் கால் போட்டு பேப்பர் படிக்கிறா, பெரியவங்க இருக்கிறாங்கன்னு மரியாதை கூட இல்லை என்று அந்த அம்மா சொன்னாங்க. பெரியவங்க முன்னாடி எப்படி நடக்கணுங்கிற ஒரு பணிவு தெரியல பாருங்க. அவங்க சொன்னாங்க, என் மருமகள் சம்பாதிக்காங்கிற திமிரு தம்பி. அவங்க வீட்டு காரங்கிட்ட அடிக்கடி போன்ல பேசுறா, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற என்கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாள் என்று சொன்னார்கள். எவ்வளவு துக்கம் பாருங்க, எவ்வளவு மன வருத்தம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட மன வருத்தத்துல வந்திருக்கலாம், ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த மன வருத்தத்துக்கு காரணமா கூட இருந்திருக்கலாம். இயேசு பேசுகிறார், உங்க வீட்டில் உள்ள நபர்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே உங்க வீட்டுக்காரருடைய வீட்டில் உள்ளவர்களை நீங்க நேசிக்கிறீங்களா? அன்பு செலுத்துறீங்களா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை கணத்தை செலுத்துகிறீர்களா? ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ரூத் புஸ்தகத்துல ரூத்துங்கிற பெண்ணை குறித்து ஒரு அற்புதமான சர்டிபிகேட் பைபிள் கொடுக்குது. ஒரு மோவாபிய ஸ்திரியா இருந்தும் தெய்வம் அறியாத நம்பாத தெய்வம் தெரியாத ஒரு சந்ததியில பெற்றெடுக்கப்பட்ட மகளாயிருந்தும் நகோமிங்கிற கர்த்தருடைய பிள்ளைக்காக, அந்த தாயாருக்காக, அந்த மாமியாருக்காக தன் வாழ்க்கையை தத்தம் செய்து, எனக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல, என் புருஷன் இறந்துட்டாலும் பரவாயில்ல, என் மாமியாருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி தன்னை பணிந்து கொள்ள ஒரு சுபாவம் இருந்துச்சு பாருங்க. அது ஆசீர்வாதம். ஆண்டவர் அறியாத நம்பாத நேசியாத ஒரு ரூத்துக்குள்ளாக நல்ல கேரக்டர் இருந்துச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்துல இல்லை என்பது வருத்தத்துக்குரிய வெக்கத்துக்குரிய விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, ரூத்தை பார். தெய்வம் தெரியாத அவ வாழ்க்கையில அந்த மாமியாருடைய வாழ்க்கை, அந்த மாமியாருடைய கேரக்டர், அந்த மாமியாருடைய ஜெபம், அந்த மாமியாருடைய விசுவாசம், அந்த மாமியாருடைய பரிசுத்தம், அந்த மாமியாருடைய அன்பு கலந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. எனக்கு புருஷன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மாமியாருக்காக வாழ்வேன்னு சொல்லி தியாகம் பண்ண, அர்ப்பணிக்க, பணிந்து கொள்ள தன்னை தயார்படுத்தினான். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில இயேசு அப்படிப்பட்ட பணிந்து கொள்ளுகிற சுபாவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஊருக்கு வந்த மிஷனரிகள் வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு வாசித்து பாருங்க. புத்தகத்துல கூழ் வாங்கி குடித்தாங்க தொப்பியில.
கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, பணிந்து கொண்டாங்க மற்றவங்க முன்னாடி. அன்னை தெரசா என்கிற ஒரு தாயாரை உலகமெல்லாம் போற்றுகிறது காரணம் என்ன? இந்த தாயார் செய்கிற அந்த ஆசிரமத்துக்காக ஒவ்வொருத்தியா காசு கேட்க போவாங்களாம். அதில் ஒரு மனிதன் செல்வந்தங்கிட்ட போய் கேட்கும் பொழுது, ஐயா என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுன்னு சொல்லி கை நீட்டி கேட்ட பொழுது அந்த மனிதன் பண பெருமையினால வாயிலே எச்சி வைத்து அந்த அம்மா கையில் உமிழ்ந்தானா. அந்த அம்மா கையில் வாங்கிட்டாங்க. இது எனக்கு கொடுத்துட்டீங்கய்யா, அந்த கையில் தாங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி இன்னொரு கையை நீட்டினார்கள். பணிந்து கொள்ளும் சுபாவம், தெய்வ அன்பை வெளிப்படுத்துகிற சுபாவம். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, ஒரு கன்னத்தை அடித்தான்னா இன்னொரு கன்னத்தை காட்டு. நம்ம எத்தனை பேர் காட்ட ஆயத்தம்? எத்தனை பேர் நமக்கு உள்ளதை மற்றவங்களுக்கு கொடுக்க ஆயத்தம்? ஒருவன் ஒரு மைல் தூரம் நடக்க பழகினால், நடக்க அவனை நிர்பந்தப்படுத்தினால் 2 மைல் தூரம் நடந்து போன்னு இயேசு சொன்னாரே, நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? பணிந்து கொள்ளுகிற சுபாவம், அது ஒரு வெற்றி உள்ள கிரீடத்துக்கு நேராக இவங்க வழி நடத்தும். ஏன் ஆண்டவர் இயேசு கூட தேவனாயிருந்தும் தேவகுமாரனாயிருந்தும் அற்புத அடையாளங்களை செய்தும் திரள் ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தும் சீசர்களுடைய பாதத்தை யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது 4ஆம் வசனத்தில், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கலற்றி விட்டு ஒரு சீலையை சுற்றி கொண்டு அறையிலே கட்டி கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து சீசர்களை கால்களை கழுவி முத்தம் செய்து தன் சீலைகளினாலே அவரை துடைத்தார். எவ்வளவு பணிவு பாருங்க. இன்னைக்கு உலகமெல்லாம் தேவனை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவருடைய பணிவு தான் காரணம். எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் எந்த தெய்வத்திலும் இல்லாத ஒரு தன்மை இயேசுவிடத்திலே உள்ளது, பணிந்து கொள்ளும் சுபாவம். உலகமெங்கிலும் அவரை நம்புகிற நேசிக்கிற கூட்டங்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. காரணம் அவருடைய பணிந்து கொள்ளுகிற சுபாவம். உங்க வாழ்க்கையில் அதை தர விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் அது வேண்டும்னு இயேசு பேசுகிறார். ஒரு நிமிட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த சுபாவத்துக்காக நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். ஒரு நாள்ல வராது, காத்திருந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு தருவார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பணிந்து கொள்ளுகிற ஒரு ஆவியை எங்களுக்கு தாரும். பணிந்தவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன், நொறுங்குண்ட ஆவியை புறக்கணியாத கர்த்தர். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க செய்த காரியங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு ஒரு விஷயம் கூட மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறோம். என் மனைவியினிடத்துல என் பிள்ளைகளிடத்துல நான் காரசாரமாய் பேசியிருப்பேன், ஆனால் தயவா என்னை மன்னிச்சிருங்க சுவாமி. என் கணவனிடத்துல எரிஞ்சு பேசியிருப்பேன், ஆனால் தயவா எங்களுக்கு மன்னிக்கும்படி அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுப்போம். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது, தேவையில்லாததை செய்யும் பொழுது கோபப்படுகிறோம், பேசுகிறோம், ஏசுகிறோம். அந்த குறைகளை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தவிர துர்ச்செய்தி சத்தம் வரக்கூடாது. மூர்க்கத்தனத்தின் சத்தங்கள் வரக்கூடாது. யுத்தத்தின் சத்தங்கள் குடும்பங்களில் வரக்கூடாது. அன்பின் ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்குள்ள சாந்தத்தின் சுபாவத்தை தாரும். முரட்டாட்டத்தின் சுபாவங்கள் விலகுவதாக. எல்லா விதமான மனுஷிக கிரியைகளும் மனுஷிக எண்ணங்களும் விலகுவதாக. தன் ஜாதியை குறித்து, பணத்தை குறித்து, செல்வத்தை குறித்த, பதவியை குறித்த, அழகை குறித்த பெருமையும் மேட்டிமைகளும் எங்க பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. எங்க வம்சத்தை விட்டு விலகுவதாக. எங்க சமுதாயத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக பணிவுள்ள ஆவியை தாரும். பிறனை மதிக்க, நேசிக்க, பிறனுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள, பிறனுக்காக நாங்கள் வாழத்தக்கதாக ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஒரு பணிந்த சுபாவத்தை தாரும். ஒரு சாந்தமுள்ள குணாதிசயத்தை தாரும். ஆண்டவரே, தேவனுடைய வீட்டில் மோசே எப்படி ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்தாரோ, அவன் எப்படி சாந்தமுள்ளவராய் விளங்கினாரோ, அதே போல எங்க மக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மக்களாய் மாறுவார்களாக. சாந்தமுள்ளவர்களாக, அமைதல் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக உடைய குடும்ப வாழ்க்கை மாறுவதாக சுவாமி. இங்க இருக்கிற அருமையான சகோதரனுக்காய் சகோதரிக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு சாந்தமுள்ள சுபாவங்கள் உருவாக்கப்படுவதாக. அடிக்கடி
அடிக்கடி வருகிற பிரிவினைகள் மாறுவதாக, அடிக்கடி வருகிறதான கோபமான வார்த்தைகள் விலகுவதாக, கெட்ட வார்த்தைகள் வாயிலே புறப்படாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க சுபாவத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாவதாக. மாமியாரை நேசிக்க, மாமனாரை நேசிக்க, போசிக்க, ஆதரிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய பாக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாந்தமுள்ள சுபாவமாய், வணக்கத்துக்குரியதாய் நாங்கள் செயல்படுத்தத்தக்கதாக, பெற்றவர்களை மதிக்கத்தக்கதாக எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லா இடத்திலும் சாந்தமாய் நடந்து கொள்ள, பணிந்து கொள்ள எங்க சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்கு பிறனை மதிக்க, நேசிக்க கற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு மாற்றங்களை தாரும் அன்பின் ஆண்டவரே. ஒரு பணிந்து கொள்ளுகிற சுபாவத்தினாலே எங்க வாழ்க்கை நிரப்பப்படட்டும். என் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க ஒரு பணிவுள்ள ஆவியை தாரும். சண்டை போடுகிறவர்களாய் அல்ல, மூர்க்கத்தனமாக உள்ளவர்களாய் அல்ல, சாந்தம் உள்ளவர்களாக, அமைதல் உள்ளவர்களாக வாழ்ந்து சாதிக்க, இந்த உலகத்தில் ஜெயிக்க கிருபை செய்யும். உம்மை போல எங்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு தேவையாக இருக்கும் என்றாலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புத விடுதலை கூடுகை மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நேரு மெயின் தெரு, CSI சர்ச் எதிரில், MKP நகர், பாளையங்கோட்டை. அன்பின் ஜெப கூடுகை மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எரிவந்த நாயனார் தெரு, மிலிட்டரி லைன், சமாதானபுரம், பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜெபம் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பொறியாளர் மகால், ஹைகிரவுண்ட் ரோட், ஜெயா நகர் பஸ் ஸ்டாப் எதிரில், பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்திற்காக, திருச்சபையின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வாருங்கள்.